ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோட் மிஸ்டீரியஸ் லவ்வோட பார்ட் 2. இது வழக்கம் போல் டேக் கெஸஸ் அண்ட் ஹாரர். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போயிடலாம். போன பார்ட் நம்ம ஒயனுக்கு அங்கே போக ரொம்ப ஆசையாக இருக்குது. அதாவது நீங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அங்கே போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்போ காலேஜை ரீச் ஆகிட்டீங்க. இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக மெதுவாக போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய காம்பவுண்ட், அதாவது நீங்கள் ஏறுற அளவுக்கு தான் இருக்குது. பட் இட்ஸ் பேக். பட் நீங்கள் ஏறி குதிச்சிருவீங்க. குரங்கிட்ட காட்டி எப்படி ஏறி கீழே குதிச்சிடுறீங்க. அப்பா, இவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்கான். ஓ, இப்படி இறங்கிட்டோம். ஓகேன்னு சொல்லி நீங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்குது. உங்கள் பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே இருக்குது. பின்னாடி ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. சவுண்ட் கேட்டு உங்களுக்கு அல்ல இல்லை. உங்கள் மைண்ட் வாய்ஸில் நீ தெய்வான பொண்ணு, எதுக்கு பயப்படாத. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஷிவர் ஆகுது. அப்படியே உங்கள் காலேஜ் கிட்ட வந்துட்டீங்க. அப்போது திடீர்னு பின்னாடி கார் சவுண்ட், டக்குன்னு ஹார்ன் அடிச்சிடுறாங்க. உங்களுக்கு பயமாகிடுது. இருட்டு வேற. ஆல்ரெடி பதட்டத்தோடு தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ இது வேற. நீங்கள் உங்கள் டார்ச் வச்சுட்டு அப்படி மெதுவாக உள்ளார போகிறீங்க. அப்போ இல்லை, யாரும் உயர கத்துறாங்க. டிஃப்ரெண்டான சவுண்ட். உங்களுக்கு பயமாக இருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ காதுகிட்ட யாரோ பொண்ணை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பயம் வந்தது. நீங்கள் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி நின்றுறீங்க. சைலண்டாக இருக்கு. நீங்கள் மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. செம்ம சைலண்டாக இருக்கு. டெட் சைலன்ஸ். ஸோ உங்களுக்கு இப்படி ஸ்வெட் ஆகுது. ஐயோ, தெரியாமல் வந்துட்டேன் போல. அப்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. உங்கள் சித்தப்பா தான். இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே கால் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. வயன் எங்கே இருக்கா? இங்கே ஃப்ரெண்ட் வீட்டில் தான் சித்தப்பா. லேட் ஆகிடுச்சு, படிச்சுட்டு போதும், நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ தான் வந்தேன்ப்பா. இல்லை, அங்கேயே இரு, நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கால் கட் ஆயிடுச்சு. சே, இப்போ தான் உள்ள வந்தேன், அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாழை அந்த சைடு ஏறி குதிச்சிடுறீங்க. வெளியே வந்துட்டீங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ, நம்ம நம்ம காதுகிட்ட யார் வந்து பேசினா? அம்மா கார் யாராக இருக்கும்? அப்படி எங்கேருந்து வந்திருக்கோன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறீங்க. அப்போ உங்கள் கையை யாரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது காலேஜ் போகிற வழியில் 2 பிளாக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். அங்கே தான். உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பார்த்தா அது ஒரு பையன். அவன் ஐஸ் பார்க்க அப்படி இருக்குது. பயங்கர அட்ராக்டிவாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஹூடி போட்டிருக்கான், மாஸ்க் வேர் பண்ணியிருக்கான். மூன் லைட் வேறு செமையாக இருக்குது. ஐஸ் அப்படி க்ளோ ஆகுது அந்த வெளிச்சத்துக்கு. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வரீங்க. அது நீங்கள் யார்? நான் இந்த ஊரில் தான். ஆம்ஸ்டர்டாம். ஓகே, பையன் இந்த நேரத்தில் இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாதா? நான் இந்த ஊருக்கு புதுசு. உங்களை நான் இந்த காலேஜில் பார்த்ததே இல்லை. நீ மட்டும் இல்லை, யாரும் பார்த்ததில்லை அப்படின்றான். நீங்கள் என்ன? ஆமாம், நான் வேறு காலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே. அப்போ ஒரு கார் வருது. எஸ், உங்கள் சித்தப்பா தான். ஓகே, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ அவன் நீங்கள் போகிறத பார்த்துட்டு ஸ்மூத் பண்ணிவிட்டு அவன் நிற்கிறான். கார்கிட்ட போய் ஏறிட்டீங்க. அப்படியே அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அங்கே யாருமே இல்லை. எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே போகிறீங்க. எங்கேயா அவன் ஃப்ரெண்டு இருக்கு? ஐயோ, மாட்டிக்கிட்டேனே.
அது ஆமாம் சித்தப்பா, நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன். இப்போது நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, இருந்து காலேஜ் போகிறீங்க. நேற்று நடந்ததை திங்க் பண்ணிட்டே ச்சே கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. இன்னொரு டைம் அவனை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு காலேஜ் போகிறீங்க. வயன் நில்லு, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எஸ், அது ரீனா தான். மச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாய்ன்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்களும் ரீனாவும் நடந்து போகிறீங்க. அப்போ காலேஜ் கிட்ட, அதாவது நீங்களும் டே மீட் பண்ண அந்த இடம் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறீங்க. ஜேகே நின்றுட்டுருக்கான். அவன் கூட யாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், ஜேகே காலேஜ் வந்துட்டான். அதுக்குள்ளே காலேஜ் வந்துட்டான். 1 வீக் முடிஞ்சிருச்சு பலவயன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நீ ரொம்ப இழிக்காத போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெகி கிட்ட நம்ம ரோடு பணத்தை பேசிக்கிட்டு இருக்கா, அதாவது கடலை போட்டுட்ருக்கா. ஆனால் ஜேகே அதை கண்டுக்கவே இல்லை. மச்சான் அங்கே பாரு செம பல்ப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேரும் லூசு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகேவோ ரோடு பொண்ணு உங்களை தான் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஜீனா வா மச்சான் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிடுறீங்க. அப்போது ரீனா உங்களை கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு ஓடிடுறா. ரவுடி பொண்ணு செம்ம கடுப்பாயி அவள் ஃப்ரெண்ட்ஸோட வரா, உங்களை தேடிட்டா, அதுவும் கிளாஸ்க்கே வந்துட்டா. அந்த ஜேகேவும் ரவுடி பொண்ணும் உன்னை எப்படி முறைச்சாங்க தெரியுமா? இதுதான் நியாயம். நான் மட்டுமா சிரித்தேன், நீயும் தானே சிரிச்ச அப்படின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அவளுக்கு ஒன்று பிடிக்காது. சரி பரவாயில்ல விடுறேண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ரவுடி பொண்ணு உங்களை தேடி உங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டா. ஒயன் அங்கே பாரு, ரவுடி பொண்ணு செம்ம கோவத்தில் உங்ககிட்ட தான் வரா. நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. அப்போது ரீனா ரவுடி அது அப்படின்னு சொல்கிறா. நீ வாயை மூடிட்டு உட்காரு, நீயும் தானே சிரிச்ச அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ரீனா அமைதியாக உட்காந்துடுறா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க. ரவுடி நீ தான் பிரச்சனை. என்னத்துக்கு நீ பார்த்து சிரிச்ச? பின்ன காமெடி பண்ண சிரிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? நான் மட்டுமா சிரிச்சேன், எல்லாரும் தானே சிரிச்சாங்க அப்படின்றீங்க. காண்டி ஏற்றாத, பிஞ்சத்தை பார்த்துக்கோ அப்படின்றீங்க. ரவுடி பொண்ணு நான் தானே ஜிக்கி கிட்ட முக்க வாங்கினேன், அவன் ஏன் ஆளு, உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஜேகே எவ்வளோ புரிஞ்சுப்பான். மச்சான் இங்கே ஒரே மஸ்கிட்டோ தொல்லையாக இருக்குது, வர்றா காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரவுடி பொண்ணு உங்கள் காலேஜ் சட்டை பிடிச்சி அப்படியே அறைய வரா. அப்போது ஒரு கை வந்து தடுக்குது. நீங்கள் பார்க்குறீங்க யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜேகே தான். உங்களுக்கும் ரவுடி பொண்ணுக்கும் செம்ம ஷாக். திடீர்னு இப்படி இவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே இவ தான் அப்படின்னு அவன் சொல்கிறா. நீ மூடிட்டு கிளாஸ் கிளம்பு அப்படின்னு ஜேகே சொல்லிடுறான். அவளும் உங்களை விட்டுட்டு முறைச்சிட்டே போகிறா. இப்போ ஜேகே அவன் பிளேஸ்க்கு போய் உட்காடுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு வரீங்க. சாரும் வந்துட்டாரு. நீங்கள் அப்படியே உங்கள் பிளேஸில் உட்காடுறீங்க. கிளாஸ் நடக்குது. உங்களுக்கு இன்னும் ஷாக்காகவே இருக்குது. அதை உங்களால் நம்பவே முடியலை. ஸோ அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ திமிரு இருக்குடி உனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இருக்குது, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவ அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்ருக்கான். ஐயோ நீ எதுக்கு இப்படி மறைக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது பிரேக் பெல் அடிக்குது. நீங்கள் வெளில போகிறீங்க. அங்கே அன்னைக்கு அழுத பொண்ணை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகத்தை வருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உனக்கு டேம் நியரஸ்ட் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜீனா இல்லை தெரியாதே, ஏன் அப்படின்னு கேட்குறா. இல்லை சும்மா தான் கேட்டேன், அது கிளாஸில் ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்தா, இப்படிலாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு மனசில் நினைக்கிறீங்க. உங்களுக்கு டேயோட ஃபுல் ஃபேஸ் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் இப்படியே நான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஜேகே இன்னும் உன்னை எதுவும் பண்ணாம விட்டுருக்கான்.
அதுவும் ரவுடி பண்ணவனை அடிக்க வரப்போ அவளை தடுத்துட்டான். அதான் எனக்கும் என்னன்னு புரியல. ஜேகேனால நீ அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அவ என்ன பெரியவளா? வந்திருந்தா நானே ஒன்று விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நீ ஏன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறா ரீனா. இல்லடி, அவன் அவன் அதுக்கு அப்புறம் நீ முறைச்சிட்டே இருந்தான். பரவாயில்ல, ஒரு தேங்க்ஸ் தானே, சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே போகிறீங்க. சரி, அப்படியே நடந்துட்டு நான் போய் கேன்டீனில் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. அங்கே ஜேகே நிற்கிறான். சரி, ஓகே, தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட போகிறீங்க. அவன் உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். அவன்கிட்ட மூவ் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறியா? உன்னை நான் தான் என் கையால் அடிப்பேன். ஏன்னா நீ ஏன் இனிமே, அதனால தான் உன்னை அவகிட்ட இருந்து காப்பாற்றினேன். உன் திமிரை அடக்கணும் ஃபஸ்ட்டு. என்னையவே நீ போட்டு கொடுத்துடல அப்படின்றான். உங்ககிட்ட வரான். இனிமே என்கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காத. போனா போகுது, பொண்ணுன்னு பார்க்குறேன். இல்லைண்ணா அன்னைக்கு அவனை சாவடிச்சிருப்பேன். போது, நிறுத்து. விட்ட ஓவரா போகிற. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. போனா போகுது, நீ எனக்கு பாவம் பார்க்குற வேலை வச்சுக்காத அப்படின்றீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டா. ஐயோ, இவ்வளோ தனியாக விட்டு போகவே முடியாது, ஏதாவது பஞ்சாயத்து இழுத்து வச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வரா. என்ன பண்ணுற நீ? நீங்கள் ஜெகி கிட்ட செம்மையாக சண்டை போடுறீங்க. ரீனா உங்களை இழுத்துட்டு போகிறா. வாய் என்ன, அவன் இன்னைக்கு ஒரு கை பார்க்க விட மாட்டேன். ஜேகே உங்களை பார்த்து ஸ்மெல் பண்ணிகிட்டே நிற்கிறான். அவன் என்ன தெனவட்ட பார்க்குறான் பாரு. வர கட்டுப்புக்கு அவனை அப்படியே போட்டு தள்ளிடலாம் போல வருது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போறீங்க. ரீனா அவங்கள இழுத்துட்டு கிளாஸ்குள்ளே தள்ளிடுறா. உனக்கு என்னடி அவ்வளோ கோவம்? அவனை பற்றி உனக்கு தெரியாது. அவனோட உண்மையான குணம் உனக்கு சுத்தமாக தெரியாது. தயவு செஞ்சு வாய மூடு அப்படின்றீங்க. அப்படியே காலேஜும் முடிஞ்சது. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இருக்கானு அங்கே இருக்கானு பார்த்துட்டே போகிறீங்க. ஆனால் அங்கே அவன் இல்லை. அப்படியே வீட்டுக்கு ஓடி போய் வீட்டில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு டேயை பார்க்க க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போது சித்தப்பா, வயன் கிளம்பிட்டியா? நானே உனக்கு கிளம்ப சொல்லலான்ட்டு இருந்தேன், நீ வந்துட்ட, வா போகலாம் அப்படின்றாரு. எங்கே சித்தப்பா, எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிட வரோம். என்ன, இன்னைக்கு உங்கள் சித்திக்கு பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காரு, நம்ம அதுக்கு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே போகிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சின்ன ஏக்கமாக இருக்குது. நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது விண்டோ வழியாக பார்க்குறீங்க. நேற்று நீங்கள் மீட் பண்ண இடத்துலையே ஹூடி மாஸ்க் போட்டு அங்கேயே நிற்கிறான். உங்களுக்கு அது பார்த்த உடனே செம ஷாக்காக இருக்குது, சேம் டைம் ஹாப்பியாகவும் இருக்குது. அப்படியே அவனை பார்த்துட்டே போகிறீங்க. இவன் டெய்லியே வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போகிறீங்க. அப்படியே ஹோட்டலாக ரீச் ஆகிடுறீங்க. உள்ளே போய் சாப்பிட உட்காடுறீங்க. அப்போ உங்கள் விண்டோவுக்கு அந்த பக்கம் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு வெளியே ஓடி போய் பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. என்னாச்சு நமக்கு? எங்கே பார்த்தாலும் அவன் தெரியறான். லவ்வா சாச்சா அப்படிலாம் இருக்காது. ஒரு டைம் தான் பார்த்தேன், அதுவும் ஃபேஸ் கூட ஒழுங்காக பார்த்ததில்ல. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு உள்ள போகிறீங்க. அப்போது அப்படியே அங்கே ஒரு இருட்டு பிளேஸில் நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு ஒரு பார்த்து ஸ்மெல் பண்ணுறான். எங்கே போனேன்? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்கள் சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. சித்தப்பா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் டைட்டு. அதனால தான் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. போகிற வழியில் மறுபடியே அங்கேயே போஸ் கொடுத்து அதே போஸில் நிற்கிறான். உங்களுக்கு அவனை பார்த்ததும் கொஞ்சம் உயராக இருக்குது. உங்களுக்கு டே அப்படி நிற்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போது வீட்டுக்கு போயிட்டீங்க, அதே நினச்சிட்ருக்கீங்க. என்ன இவன் அங்கேயே அதே போஸில் நின்றுட்டுருக்கான். அப்போது உங்கள் விண்டோவில்
ஏதோ மேலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்கு, விழுந்துருச்சு. நீங்கள் அதை பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவில் போய் எட்டி பார்க்குறீங்க. அங்கே டே நின்றுட்டு இருக்கான். ஐயோ, இவன் என்ன இங்கே நிற்கிறான், என்ன தேடி வீட்டுக்கே வந்துட்டானா? ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவன் டக்குன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு ஓடி போய் வெளியே பார்க்குறீங்க. ஆனால் அவன் அங்கே இல்லை. ஐயோ ஐயோ, நமக்கு என்னமோ ஆயிடுச்சு போலையே, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தது உண்மை தானே, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அப்படியே தூரத்தில் ஒரு மரத்துக்கடியில் நின்று வியடாக சிரிச்சிட்ருக்கான். ஓகே காய்ஸ், இதுக்கு மேலே ஸ்டோரி கொஞ்சம் த்ரில்லாக போகும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது டாடா பை பை மிஸ்.